மரியாதை கதைகளில் அடுத்த கதை யோக்கியன் யவன். ஓர் ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 குமாரர்கள் இருந்தார்கள். செல்வந்தர் தம்முடைய மரண தருவாயில் மனைவி அழைத்து, நம்முடைய குமாரர்கள் 4 பொதுவில் 4000 வராகன் பொன்னையும் 4 ரத்தினங்களையும் இரும்பு பெட்டியில் வைத்திருக்கிறேன். அதன் சாவியை நீ வைத்துக்கொள். அவர்கள் 4 ஒற்றுமையாக இருக்கும் வரையில் இருக்கட்டும். சத்திர விட்டு பிரிந்து போகிற காலத்தில் அதை பங்கிட்டுக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு சில நாட்களை மரணமடைந்து விட்டார். அதன் பின்னர் குமாரர்கள் 4 அவ்வப்போது தங்களுடைய செலவுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் 4 சேர்ந்து தாயாரிடமிருந்து சாவியை பெற்று இரும்பு பெட்டியை திறந்து தேவையானவற்றை எடுத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் இளைவன் பெட்டியிலிருந்து ஓர் ரத்தினத்தை ரகசியமாக தேடிக் கொண்டு விட்டான். அதனால் சகோதரர்களுடைய சச்சரவு உண்டது வழக்கம் தோன்றியது. நீதிமன்றத்துக்கு 4 வந்தனர். நீதிபதி மரியாதை அவர்கள் 4 தம் வீட்டில் சில நாட்கள் இருக்க செய்து ஒரு நாள் கீழ்காணும் கதையை அவர்களிடம் கூறலானார். உதாரணத்துக்கு ஒரு கதை சொன்னார். ஒரு நாட்டின் ராஜகுமாரி ஆசிரமத்தில் ஒரு குருவிடம் கல்வி கற்று தேறியதும் அவருக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினாள். அதற்கு அந்த குரு இருமாப்புடன், பெண்ணே, கன்னி கழியாத பேரழியான உன்னை முதலாக சேரும் ஆண் மகன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட இளவரசி திடுக்கிட்ட போதிலும் தன்னை சமாளித்துக் கொண்டு, குருதேவரே, வித்தை கற்பித்த குருவின் விருப்பப்படி நடப்பது என் கடமை. ஆயினும் என் தந்தை என்னை கன்னிகா தானம் செய்து கொடுக்கும் முன் என் கன்னித்தன்மை இழந்து கற்பை பறிகொடுப்பேனாகில் என் தந்தைக்கு பழி வந்து சேரும். அதனால் எனக்கு திருமணம் ஆகி சாந்தி முகத்த நாளில் என் கணவன் என்னை தொடுமன் என் கற்பை உம்மிடம் சமர்ப்பிக்க நானே வருவேன். இது சத்தியம் என்று கூறி விடைபெற்று சென்றார். அதன் பின் இளவரசிக்கு திருமணம் நடைபெற்றது. முதல் இரவில் அவளுடைய கணவன் ஆசையோடு நெருங்கினான். அவள் சிறிது எட்டி நின்று தன் குருவுக்கு கொடுத்த வாக்கை தெரிவித்தாள். அதை கேட்டு அவன் திகைத்தான். என்றாலும், உத்தமியே, உன் வாக்கை காப்பது உன் ராஜகுல தர்மமாகும், நீ சென்று வா என்று கூறி ஒருவரும் அறியாதபடி நள்ளிரவில் குருவிடம் தனியாக அனுப்பி வைத்தான். அவள் போகும் வழியில் வழிப்பறி கல்வன் ஒருவன் அவளை மறித்து அவளுடைய நகைகளையும் கற்பையும் கவர முயன்றான். அப்பொழுது இளவரசி விவரமாக கூறி, குருவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நான் போய் கொண்டிருக்கிறேன். கல்வனே, இப்பொழுது என்னை ஒன்றும் செய்யாதே. என் குருவிடம் சென்று திரும்பிய பின் உன்னிடம் வருகிறேன். இது சத்தியம் என்று கூறிவிட்டு குருதேவரின் ஆசிரமத்தை அடைந்து அவரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறி, குருதேவரே, நான் வாக்களித்தபடி உம்மிடம் வந்துவிட்டேன். விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் என்றார். அதை கேட்ட குரு மெய் சிலிர்த்து அஞ்சி நடுங்கி, அம்மா உத்தமி, உன்னை தீண்டினால் எனக்கு பெரிய குற்றம் வந்து சேரும். உன்னுடைய குரு பக்தி எத்தகையது என்பது சோதிக்கவே அப்பொழுது அவ்வாறு சொன்னேன். உண்மையாகவே உன்னை நான் இச்சிக்கவில்லை. ஆகையால் மாசற்ற உடலோடு உன் கணவனிடம் சென்று ஆனந்தமாக வாழ்வாயாக என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தார் குருதேவர். அதன்பின் இளவரசி வாக்களித்தபடி வழிப்பறி கல்வனிடம் வந்தாள். குருவுக்கும் தனக்கு நடைபெற்ற உரையாடலை கூறினாள். கல்வன் மெய் சிலிர்த்து, இவ்வாறு வாக்கும் காக்கும் உத்தமியை வையகத்தில் நான் கண்டதில்லை என்று வியந்து அவளை தொடாமல் தன்னிடமிருந்த சில நகைகளை அவளிடம் கொடுத்து அவளை அனுப்பி வைத்தாள். அதன் பின்னர் இளவரசி கற்பு நெறியோடு கணவனிடம் திரும்பி வந்து நடந்தவற்றை விவரமாக கூறினாள். கணவனுடன் இன்பமாக வாழ்ந்தாள். மேற்கூறிய கதையை மரியாதை அவர்களிடம் கூறி முடித்ததும், இக்கதையில் 4 யார் மிகவும் யோக்கியமானவர் என்று 4 சகோதரர்களையும் பார்த்து கேட்டார். குருவே யோக்கியமானவர் என்றான் மூத்தவன். கணவனே மிகவும் யோக்கியமானவன் என்றான் அடுத்தவன். இளவரசியை போற்ற தக்கவள் என்றான் மூன்றாமவன். அந்த கல்வனை எல்லோரிலும் சிறந்தவனாவான் என்றான் 4ஆவன். அவற்றை கேட்டதன் நீதிபதி மரியாதை பாலை குடித்தவனுக்கு பால் ஏப்பம் உண்டாகும், கல்லை குடித்தவனுக்கு கல் ஏப்பம் வரும் என்ற பழமொழிப்படி திருட்டில் இச்சை உள்ளவன் திருடன் யோக்கியன் என்று சொன்னான் என்பதை உணர்ந்து இளைவன் வாயை கொண்டே அவனுடைய திருட்டுத்தனத்தை வெளிப்படுத்தியதோடு அவன் திருடிய ரத்தினத்தை 4 சமமாக பங்கிட்டுக் கொடுத்ததோடு திருட்டு குற்றத்திற்காக இளைவனுக்கு தண்டனையும் வழங்கினார்.